நம்ம எத்தனை பேர் பின்னிட்டு திரும்பி பார்த்து அந்த வாழ்க்கையை இன்பமாக எண்ணுகிறோம்? யாரோடு கூட நம்முடைய உறவு, யாரோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் எத்தனை பேர் விட்டு வந்த பழைய வாழ்க்கை ஆசையாக தேடுகிறீர்கள்? உலகத்தின் மேன்மைகளை, உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் கவர்ச்சிகளை மாத்திரமே சார்ந்து கொள்ளுகிற மனநிலை. இன் கிரியேஷன், படைப்புல நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவிலே அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். And God's purpose for our life is to belong to him as children. அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான அழைப்பு கிறிஸ்தவ மதத்தை மாற்றுவதற்காக அவருங்க கொண்டு வரவில்லை. நம்முடைய இருதயத்தை தேவன் பால் திருப்பும்படியாக, நம்முடைய இருதயத்தை அசிங்கத்திலிருந்து, இச்சையிலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து தேவன் பால் திருப்பும்படியாக கர்த்தர் இயேசு உலகத்தில் வந்தார். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையாருக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நமக்கு பிரபலமாக தெரிஞ்ச இந்த வேத பகுதி, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே எப்படி செய்வார்? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எப்படி செய்வார்? அதை தான் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். ஆல்பர்ட் என்கிற ஒரு நபர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபுக்கு, ஒரு மலை வாழ் மக்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிறார். ஒரு ஃபியூ வீக்ஸ் தான், சில வாரங்கள் தான் அங்கே இருக்கிறாரு. அதுக்குள்ளே அவரால் முடிஞ்ச அளவு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். நிறைய பேர் அதை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். கொஞ்ச நாளில் போயிடுறார். இவங்க ரொம்ப சண்டை போடுகிற குணாதிசயம் உள்ளவர்கள். அதனால் இவங்க இந்த ட்ரைப்ஸ்குள்ளாக அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் இவர் வந்து சுவிசேஷத்தை சொன்ன பிறகு நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களால முடிந்தவரை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை, அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க எதை கேட்டாங்களோ கேட்டதை கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாக இன்னும் அநேகர், இவங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்ததுனால நிறைய பேர், இன்னும் அதிகமானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்படியாக அந்த கூட்டம் முழுவதுமாக கிட்டத்தட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறாங்க. இவங்க அடுத்த கட்டத்தில் வளருவதற்கு இவங்க தாய்மொழியில் வேதம் இல்லை. அப்போது ஒரு நபருக்கு ஒரு ஆசை, நம்ம மொழியில் எப்படியாவது வேதம் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த பகுதியில் இருந்த பிள்ளைங்க யாரும் படிக்கலை. ஆகையினால அவங்களால மொழிபெயர்க்கவோ இந்த வேதத்தை இந்த மொழியில் கொண்டு வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் என்ன சொன்னார், அவருடைய பையனை எப்படி ஆகிலும் அவனை கொண்டு இந்த வேதாகமத்தை இந்த மொழியிலே மொழிபெயர்த்து ஆக வேண்டும் என்ற உறுதியோடு கூட அந்த பையனை வளர்க்கிறார். 10 வயது நிரம்பின பையன். எத்தனை வயசுங்க? 10 வயசு நிரம்பின பையனை அந்த மலையின் மேலே நிப்பாட்டி சொல்கிறாரு, தம்பி, நீ போக வேண்டிய திசை அங்கே இருக்குது, மிசோரம் போய் படிக்கணும். கிட்டத்தட்ட 100 மைல் காட்டு வழி பயணத்தில் போய் படித்து வர வேண்டும், படிக்கிறதுக்காக போகணும். 100 மைல் காட்டு வழியாக போகணும். அப்படி காட்டு வழியாக போகும்படியாக அவனை கூப்பிட்டு அந்த இடத்த காமிச்சிட்டு, இங்கே தான் நீ போக போகிற, உன்னுடைய நோக்கம் நம்முடைய தாய்மொழியில் கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாகிலும் கொண்டுட்டு வர வேண்டும். 10 வயது குழந்தைக்கு சொல்லி அவனை தனியாக அனுப்புகிறார். அனுப்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். நீ போகிற வழியில் ஒருவேளை ஒரு யானை குறுக்கிடுமானால், ஒரு யானை உன்னை தாக்குவதற்கு, உன்னை துரத்தி கொண்டு வருமானம், உன்னை தாக்குவதற்கு வருமானால், நீ நேராக ஓடி திரும்ப ரைட் எடு, வலதுபுறமாக திரும்பு, வேகமாக ஓடு, நேராக ஓடு, வலதுபுறம் திரும்பு, திரும்ப வேகமாக ஓடு, வலதுபுறம் திரும்பு, திரும்ப வேகமாக ஓடு, வலதுபுறம் திரும்பு, திரும்ப வேகமாக ஓடு, வலதுபுறம் திரும்பு. 4 முறை இதை செய்ய, நீ திரும்ப உன்னுடைய பாதைக்கு வந்துடுவ. ஆனால் யானை உன்னை பின்தொடராது. காரணம் என்னென்னா, யானை வந்து லெஃப்ட் பிரைன்ட், அதனால் வேகமாக வலதுபுறம், இடதுபுறம் திரும்ப முடியுமே தவிர வலதுபுறம் அதால் திரும்ப முடியாது. அப்படி வலதுபுறம் திரும்ப முயற்சி தான் அது விழுந்துரும், நீ தப்பித்து கொள்வேன், இப்படி ஓடு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு முன்னாடி போகிறான். அவனை கூப்பிட்டு திரும்ப சொல்கிறாரு, பிசாசானவனும்
லெஃப்ட் பிரைண்டு தான், லெஃப்ட் ஹேண்டட் தான். அவனும் ஒரு மோசமான யானையை போல அவன் உன்னை பாவத்திலே விழ தள்ளுவான். ஆனால் நீ தேவனை, கிறிஸ்துவை பற்றி கொள்வாயானால், கிறிஸ்து உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாயானால், நிச்சயமாக அவரை அழைக்கும் பொழுது அவர் பிசாசை தள்ளி உன்னை பரிசுத்தத்தில் நிலைநிறுத்துவார் என்று சொல்லி, இந்த யானைக்கு நீ எப்படி தப்பித்து ஓடுகிறாயோ அப்படியாக பாவத்திற்கும் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு கண்ணீரோடு கூட அங்கே நின்று அவன் போகிறத பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் போய் சேர்ந்துட்டானா என்ன நடந்தது காட்டு வழி பயணத்தில் என்பதெல்லாம் பின்னாடி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம். இந்த பயணம் நம்மை தாக்கும்படியாக எதிராளியாகிய பிசாசு நம்மை மேற்கொள்ளும்படியாக பல காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருப்பது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நியூ லைஃப். புது வாய்ப்பு, புது வாழ்க்கை அல்லது வாழ்வு. தேவன் நமக்கு வைத்திருப்பது புது வாய்ப்பு, புது வாழ்வு. இந்த புது வாழ்வுக்குள்ளாக தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியான வாழ்க்கை வாழுகிறோமா? அதை நாம் அடைந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, உடைய திருவார்த்தையினாலே எங்கள் மத்தியிலே பேசும். நீர் பரிசு அளிக்கிற இந்த புதிய வாய்ப்பையும் புதிய வாழ்வையும் பெற்று அனுபவிக்க எங்கள் வாழ்க்கையை தேவன் தாமே உமக்கு உகந்ததாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பாதையை தகப்பனே உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தெளிவுபடுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதி யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். யார் மனைவி? லோத்தின் மனைவி. இந்த லோத்தின் மனைவி எப்படி உப்பு தூணானால் பின்னாடி நமக்கு தெரியும். ஆபிரகாம் மேய்ப்பர்களோடு கூட இவனுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சோதோம் கொமோரோ பட்டணங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செழிப்பான தேசத்தை தெரிந்து கொண்டு அந்த பகுதியில் போய் தஞ்சம் அடைகிறான். அங்கே பாவம் அதிகரித்து இருக்கிறது, மிகுந்தியாக இருக்கிறபடினாலே கர்த்தர் அதை அழித்து போடும்படியாக தன்னுடைய மக்களை அனுப்புகிறார். அதில் 3 பேர் வருகிறாங்க. நம்ம 18ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். அதில் ஒருவர் தேவகுமாரனுடைய சாயலில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் வந்து லோத்தின் இடத்துல தங்குகிறார்கள். ஆபிரகாம் பரிந்து பேசினபடினாலே அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதபடிக்கு லோத்துவினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். இவன் லோத்து தன்னுடைய வீட்டில் அவனை சேர்த்து கொள்ளுகிறான். நல்லதான் எல்லாம் நடக்குது. அவர்கள் அந்த பகுதி மக்கள் திரும்பவுமாக இவர்கள் மேலே இவர்களை தாக்கும்படியாக, இவர்களை கொடுமைப்படுத்தும்படியாக, அல்லது தூய தமிழில் மாத்திரம் நான் சொல்ல வன்புணர்வு செய்யும்படியாக அழைக்கிறார்கள். அவர்கள் கண்களை இந்த தூதர்கள் குருடாக்கி விடுகிறார்கள். அதன் பிறகு காலையில் எழுந்து இருட்டோட சொல்கிறாங்க, லோத்தவனுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு நீ ஓடிடு, இங்கேருந்து மலை தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் அதை வாசிக்கலாம். மலை தேசத்துக்கு ஓடிப்போ, ஓடும்போது பின்னாடி திரும்பி பார்க்காத. ஓடும்போது என்ன செய்யாத, பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடு என்று சொல்லுகிறார்கள். உடனே லோத்து சொல்கிறா, அது ரொம்ப தூரம், அங்கே நான் ஓடுறதுக்குள்ளே இந்த வாதம், இந்த அழிவு என்னை பற்றி கொண்டு விடும். ஆகையினால பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊர் சின்னதாக இருக்குது, இங்கே என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் என்றான். தீங்கு அவனை தொடராதபடிக்கு நான் இங்கே போய்க்கிறேன்னு சொல்கிறான். அவன் நிமித்தமாக அந்த சிறிய ஊரையும் தேவன் அழிக்காமல் என்ன செய்கிறார், விட்டு விடுகிறார். இப்படி இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் ஓடுறாங்க? லோத்தினுடைய மனைவியும் 2 மகள்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடுகிற வழியில் ஆண்டவர் சொன்னார், நீ பின்னிட்டு என்ன செய்யாத, பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்று சொன்னார்.
ஆனால் அவன் பின்னாடி திரும்பி பார்த்து 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. God is calling us. God has called us. நம்மை பாவமான உளையான சேற்றிலிருந்து, பாவ வழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தேவன் பிரித்தெடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த பாவ ஜீவியத்திலிருந்து, மாம்சீக ஜீவியத்திலிருந்து நாம் மாற்றப்பட்டவர்களாக புதிய வாழ்வை அடையவும், அதை அனுபவிக்கவும், அந்த புதிய ஜீவனிலே நிலை பெற்று செழித்து ஓங்கவும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, உன்னை ஆசீர்வதிக்கும்படியான திட்டங்கள் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லுகிற தேவன் ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு தரும்படியாக அழைக்கிறார். அப்படியாக தான் அந்த தேசம் முழுவதையும், சமபூமி முழுவதையும் அழிக்கும்படியாக தேவன் திட்டமிட்டார். ஆனால் லோத்து கேட்டுக்கொண்டதுனால அந்த சிறிய ஊரை அவர் அழிக்காமல் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ என்ன செய்யாத, பின்னாடி திரும்பி பார்க்காத, பின்னிட்டு பாராதே. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாளான். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் தேவனுடைய அழைப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை பரிசுத்த வாழ்வுக்காக தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக்கி அவரிலே நாம் மகிழ்ந்து இருக்கும்படியாக அவர் கொடுக்கிற அந்த பூரண வாழ்வை, நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் வந்தேன் என்று சொன்ன தேவன் அந்த பரிபூரண ஜீவனை நமக்கு பரிசளிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்தில் பின்னிட்டு பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒருவேளை அங்கலாய்க்கிறவர்களாக, அல்லது என்ன சொல்லாங்க, அதை பார்த்து அந்த இன்பத்தை தேடுகிறவர்களாக மாறி போகிறோம். அந்த வாழ்க்கை துன்பமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை பின்பற்ற தொடர்ந்து இயேசுவுக்கு பின்னாடி ஓடி வரும் பொழுது நாம் அடிக்கடி என்ன செய்கிறோம்? பின்னிட்டு பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க முயற்சிக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இடறி விழுந்து விடுகிறோம். பின்னிட்டு திரும்பி, ஐ ஹாவ் பிளான்ஸ் டு சஸ்டெயின் யூ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணும்படியான திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், ஓடிப்போ, உனக்கு தயை தேவனுடைய தயை கிடைத்திருக்கு, தேவனுடைய கிருபை கிடைத்திருக்கிறது, ஓடிப்போன்னு சொன்னால் நாம் பாவத்தை விட்டு விட்டு, இல்லை சங்கீதம் 1 வாசிக்கிற வண்ணமாக பாவங்கள், துன்மார்க்கம், மேட்டிமையை எல்லாம் விட்டுட்டு தேவனை பின்பற்றி ஓடும்படியான ஒரு அழைப்புக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் பின்னிட்டு திரும்பி பார்த்து அந்த வாழ்க்கையை இன்பமாக எண்ணுகிறோம்? லோத்தின் மனைவி, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, லோத்தின் மனைவி போற போக்கில் லைட்டாக அப்படி திரும்பி பார்த்துட்டு போல, she wanted that life, she really desired that place. அவளுக்கு அந்த வாழ்க்கை அல்லது அந்த பகுதி இன்பமாகப்பட்டது. நல்லா விளங்குதுங்களா? அந்த பகுதியில் இருந்த மக்கள் துன்மார்க்கமானவங்களா இருந்தாங்க. அவர்கள் அங்கே வாழ்ந்த துன்மார்க்கமான அந்த உலகத்திலே, துன்மார்க்கமான அந்த பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தது மாத்திரம் இல்லை, உனக்கு வேற யாராவது இருந்தா போய் கூட்டுவான்னு சொல்லி இந்த தூதர்கள் சொன்ன பொழுது தன்னுடைய மருமகன்மார்களை போய் அழைக்கிறான். இன்னும் கல்யாணம் ஆகலை, பெண்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்த அந்த ஊர் மக்களை போய் என்ன செய்கிறான்? இவன் அழைக்கிறான். ஐயா, இந்த ஊர் அழிய போது, மருமகன்மாரே வாங்க, மாப்பிள்ளை வந்துருங்க எங்கள் கூட, நம்ம போகலாம்னு சொல்லி அழைக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவளை கிண்டல் செய்து 14ஆம் வசனம், அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அவன் அந்த ஊரில் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த ஊர்க்காரனாவே மாறி போகிறான். அவன் குடும்பம், அந்த ஊரின் கலாச்சாரம், அந்த ஊரின் பின்னணி, அந்த ஊரின் பழக்க வழக்கங்களுக்கு, அந்த ஊரின் பாவ பழக்க தோஷங்களுக்கு, பாவ பழக்க தன்மைகளுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள்.
ஏன்னா அந்த ஊர் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த மக்கள் மத்தியில் இவர்கள் தங்கள் சொந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். Who is your relation? Who is your relative? Who is your counterpart? Who is your partner? Who are your friends? Who are you relating with? யோசிக்கணும் இல்லையா? நான் யாரோடு கூட உறவு கொண்டு இருக்கிறேன், எப்படிப்பட்டவர்களோடு நான் ஐக்கியம் கொண்டு இருக்கிறேன், எப்படிப்பட்டவர்களோடு நான் நட்பாக இருக்கிறேன். There is a saying, you are the 5 closest person that you are relating with on a daily basis. நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் எந்த 5 பேரோடு தினந்தோறும் தொடர்பில் இருக்கிறீர்களோ அவர்களை போல மாறிவிடுவீர்கள். அல்லது அதிகமாக யாரோடு தொடர்பில் இருக்கிறீர்களோ அந்த 5 பேர் உங்களை அவர்களை போல மாற்றி விடுவார்கள். யாரோடு கூட நம்முடைய உறவு, யாரோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லோத்து பாவமான அந்த சமபூமியை அந்த மேன்மையை பார்த்து, அழகை பார்த்து, இல்லை அந்த பகுதியில் இருக்கிற செழிப்பை பார்த்து அவன் அதை தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல, அந்த பகுதியில் அவன் வாழ்ந்த பொழுது அங்கே இருக்கிற அந்த வாழ்நிலை, அந்த சூழலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறான். அந்த மக்களோடு கூட உறவு கொள்ளவும் அவன் துணிகிறான். இவன் யார்? ஆபிரகாமோடு கூட பயணப்பட்டு வந்தவன். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்திருப்பான் என்று சொன்னால் இவன் ஆசீர்வாதமாய் இருந்திருப்பான். தேவனுடைய அழைப்பை பெற்று வந்த தேவ மனுஷனோடு கூட கடந்து வந்தவன் தான் இவன். ஆனால் வருகிற வழியிலே தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை விட்டு இவன் கண்ணுக்கு இன்பமாய் தோன்றின காரியத்தை பற்றி கொண்டான். அதன் விளைவாக என்ன நடக்குது? அவன் போயிட்டு அங்கே வாழும் பொழுது அங்கே அந்த அழிவுக்கு அவன் உட்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதன் மத்தியிலே கர்த்தர் அவனை காப்பாற்றி விடுகிறார். நான் போகிற வழியில் அவன் மகள்கள் அங்கே இருக்கிற மக்களை விரும்பினார்கள். இவனும் அந்த உறவுக்கு ஒப்புதல் கொடுத்தான். ஓடிக்கொண்டிருந்தவனுடைய மனைவி அதை இழந்து போக, ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமேனு பயத்தில் திரும்ப அதை தேடி போகிற ஒரு மனிதனாக அவன் வாழ்க்கை இருக்குது. அவள் வாழ்க்கை இருக்குது. அவள் அதை திரும்பி பார்க்கிறான். உங்கள் எத்தனை பேர் விட்டு வந்த பழைய வாழ்க்கை ஆசையாக தேடுகிறீர்கள்? ஐயோ சண்டேலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பேனே, ஒரு காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு போயிருக்கிறோம், நாங்கள் பீச்சுக்கு போவோம், நாங்கள் ஜாலியாக ஊர் சுற்றுவோம், நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இப்போ இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, இவங்க கூட பழகக்கூடாது, அவங்க கூட பழகக்கூடாது. ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கட்டுப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் இன்பமே இல்லை, இந்த வாழ்க்கையில் சுகம் இல்லைன்னு எத்தனை பேர் தவிக்கிறீங்க? பாவம் உங்களுக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்குதா? அல்லது பரிசுத்தம் உங்களுக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதா? மனமாற்றம் அடையாதவர்களுடைய the desires of the unconverted will be worldly. மனமாற்றம் அடையாதவர்களுடைய பற்றுகள், ஆசைகள், இச்சைகள் மாம்சீகமாக இருக்கும். உலகத்தின் மேன்மைகளை, உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் கவர்ச்சிகளை மாத்திரமே சார்ந்து கொள்ளுகிற மனநிலை. இது யார்? ஒரு குழந்தை ஒரு போதகர் இடத்துல வந்து கேட்குறாங்க, எந்த வயசில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த வயசு நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு சரியான வயசு என்று சொல்லி ஜான் மெக்காத்தர் என்கிற ஒரு போதகர் இடத்துல மைக்கில் கேட்குறாங்க, ஓப்பனில். அதுக்கு அவர் சில கேள்விகளை கேட்கிறார். உனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? தெரியும். இயேசு கிறிஸ்து உன்னுடைய கடவுளாக இருக்கிறாரா? ஆமாம். அந்த இயேசு கிறிஸ்து உன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாரா? ஆமாம்.
அந்த இயேசு கிறிஸ்துவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த உலகத்தில் வந்தார் நம்புறியா? ஆமாம். அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே மரித்து தன்னுடைய ஜீவனை தந்தார் நம்புறியா? ஆமாம். அந்த இயேசுவின் இரத்தம் மாத்திரமே உன் பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க முடியும்னு நம்புறியா? ஆமாம். நீ கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. யூ ஆர் அ கிறிஸ்டியன். நீ கிறிஸ்துவை சார்ந்தவள் என்று சொல்லுகிறார். 10 வயது நிரம்பின பிள்ளை. அப்புறம் கேட்குறாரு, இயேசுவின் வேதம் உனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குதா? இஸ் த பைபிள் யுவர் டிலைட்? இஸ் காட்ஸ் ஃபெலோஷிப், பரிசுத்தவான்களுடைய சபைக்கு வருகிறது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? தேவனுடைய வழிகளை பின்பற்றுவது உனக்கு இன்பத்தை தருகிறதா? ஆமாம். ஆமாம். நீ தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறாயா, தியானிக்கிறாயா, தியானிக்க ஆசைப்படுகிறாயா அப்படின்னு அந்த பிள்ளை கொஞ்சம் தயங்குறா. சரி, ஒருவேளை உனக்கு வாசிக்கக்கூடிய வயசு இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு கூட மற்றவங்க உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுகிறாயா? ஆமாம். நீ ஞானஸ்நானத்துக்கு ரெடியாக தான் இருக்கிற. நீ ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாய். வாட் அ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். உங்கள் ஆசையும் என்னுடைய ஆசையும் எதை பற்றி இருக்கிறது? எதை குறித்து நம்முடைய ஏக்கங்கள் இருக்குது? ஆசை எதை பற்றி இருக்கிறது? Now analyze your heart. உங்கள் இருதயத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள் அன்பானவர்களே. இருதயத்தின் பற்று எதை பற்றி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது? What are you desiring in your life? That will indicate you, are you a converted person or not? If you are a converted person or not. நீங்கள் மனம் மாற்றம் அடைந்தவரா இல்லையா என்பது. நாங்கள் திரும்ப ரொம்ப ஆழமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். மன மாற்றம் அடைந்தவரா இல்லையா? ஆனால் அநேகர் கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை, கிறிஸ்துவை பின்தொடர்வதற்கு ஆயத்தமாக இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சீஷராக வாழ்வதற்கு ஆயத்தமாக இல்லை. கிறிஸ்தவ மதம் பிடிக்குது. ஏன்? மற்ற மதம் மாதிரி இதுவும் ஒரு மதம். கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை அன்பானவர்களே. கிறிஸ்தவ மதத்திற்காக தேவன் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி நமக்காக மரிக்கவில்லை. கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன் ஜீவனை கொடுத்தது உங்களையும் என்னையும், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது உங்களையும் என்னையும் கிறிஸ்தவளாக மாற்றுவதற்கு அல்ல, அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He didn't come here to change our religion, he has come here to change our status. Right? In creation, படைப்பில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவிலே அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். And God's purpose for our life is to belong to him as children. அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான அழைப்பு. லோத்தின் மனைவி இச்சையோடு கூட, ஆசையோடு கூட, ஐயோ எனக்கு அது பிடிச்சிருக்கே, அது எனக்கு வேணுமே என்று திரும்பி பார்த்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இயேசுவானவர் ஒரு பெண்ணை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள்னு சொன்னார், நினைத்து கொள்ளுங்கள்னு சொன்னார். யார் தெரியுமா அது? இயேசுவானவர் தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரே ஒரு பெண்மணியை மாத்திரம் சுட்டி காமிச்சு அவளை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. யார் தெரியுமா? லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவி. இயேசுவானவர் நம்மை எச்சரிக்கிறார். லோத்தின் மனைவியை போல உன்னத அழைப்புக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அதை விட்டு விட்டு பின் திரும்புவோமானால் அதன் அழிவை சந்திப்போம். சரிங்களா? அழிவை சந்திப்பது மாத்திரமில்லை, மற்றவங்களுக்கு அடையாளமாகவும் மாறி போவோம். இந்த உப்பு தூணா அவர் ரொம்ப வருஷமாக அநேகருக்கு எச்சரிப்பாக இருந்தார்.
லோத்தின் மனைவியை சிந்தித்து பாருங்கள். எச்சரிப்பாக இவர்கள் வாழ்க்கை நமக்கு இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னங்க செய்யலாம்? ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். யாரை நினைச்சு பாருங்க? ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திற்கு நம்மை திருப்பிக் கொள்வோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். இன்டெலிஜென்ட் வேலைக்காரன், புத்திசாலியான வேலை. ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா, சிலருக்கெல்லாம் ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த வேலையை 10 முறை செஞ்சிடலாம். சிலர்லாம் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக ஆகும். என்னப்பாச்சு? தோ 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 இவ்வளோதான், ஒன்றுமே நடக்காது. எல்லாம் முடித்த பிறகு முடிச்சிட்டிங்களான்னு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகிடும். ரொம்ப கஷ்டம். ஆனால் எலியேசர் அர்ப்பணிப்போடு கூட இருந்த ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, ரொம்ப அறிவாளியான ஊழியக்காரனும் கூட. அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய வேலையை ஒப்பு கொடுக்குறார் இல்லை? 1ஆம் வசனத்திலிருந்து, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஆணையிட்டு கொடுக்க சொல்கிறான். சொல்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஊரில் நீ என்ன செய்யாத, என் பிள்ளைக்கு பெண் கொள்ளாத. லோத்து அந்த தவறை செய்தான். விளங்குதல் வேறுபாடு புரியுதுங்களா? அவன் தன்னுடைய பெண்களுக்கு அந்த ஊரிலே மாப்பிள்ளையை தேடினான். இப்போ வேலை இதில் ஏன் அவர் அந்த ஊரில் பெண் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா பல காரணங்கள் உண்டு. ஒன்று, பாவ வாழ்வு. அவர்கள் ஒரு துன்மார்க்கமான ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மத சடங்குகளும் அவர்களுடைய சில பாரம்பரியங்களும் கர்த்தரை கோபம் ஊட்டுகிறதாக இருந்தது. குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும்னா, அவங்க செய்கிற ஒரு காரியம், இந்த ஊரில் இருந்த அதிகமாக அவங்க பின்பற்றின ஒரு காரியம், குழந்தைகளை பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல வழக்கங்கள் அவர்களுக்கு இருந்துச்சு. ஆகையினால பாவத்தை சார்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நான் எந்த உறவையும் என்ன செய்ய மாட்டேன், வைத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தேவன் தன்னை அழைத்து வந்து தன்னுடைய இடத்துக்கு அனுப்பி அங்கேருந்து பெண் கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுக்கு எலியேசர் சொல்கிறான், அதுக்கு தான் 5ஆம் வசனம் வாசித்தோம், அங்கே இருக்கிற பொண்ணு இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா உன் பிள்ளைய அங்கே நான் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு கேட்குறாரு. உடனே 6ஆம் வசனத்தில் ஒரு பதில் சொல்கிறாரு. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு God has called me out of that place. கர்த்தர் என்னை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து விட்டார், நான் திரும்ப அங்கே போக மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டார், நீ விட்டு வான்னு சொல்லிட்டாரு, நான் விட்டு வந்துட்டேன், திரும்ப நான் அங்கே போக மாட்டேன். என் பிள்ளை என்ன செய்யாதப்பா, அங்கே மாத்திரம் கூட்டிகிட்டு போகாத. கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார், கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆனால் இதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாத. Don't go back from where you came from. Don't go back to where you come from or where you came from. நீ எங்கு இருந்து வந்தாயோ அங்கே என்ன செய்யாத, திரும்ப don't go, look back. எவ்வளோ தெளிவாக ஆபிரகாம் சிந்திக்கிறாரு பாருங்க.
கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையை நான் மீறுவது இல்லை, அதை சார்ந்து இருப்பேன். ஆகையினாலே கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார், என் பிள்ளைக்கான துணையை தருவார், என் சந்ததியை கட்டுவார், அவர் மூலமாக என் சந்ததி பெருகும், இதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆனால் நீ கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமாக மாத்திரம் செய்யாதே, திரும்ப போகாத, என் பிள்ளையை அங்கே கொண்டுட்டு போகாத. இங்க இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது, அங்க இருக்கிற பிள்ளை வரலைன்னா ஈசாக்கு அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது. அப்போ எப்படி தான் இவனுக்கு குழந்தை பிறக்கும், இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? வானத்து நட்சத்திரங்களை போனோம், கடல் மணலத்தனையாக நான் எப்படி உன்னை பெருக பண்ண முடியும்? அப்போ ஆபிரகாம் அங்கே ஆழமாக பார்க்கிற காரியம் என்னன்னா, ஆழ்ந்த விசுவாசம். வாட் வி see in Abraham is a very strong faith. இல்லை சொல்றார், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆனால் நீ கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன். சந்தர்ப்பங்களுக்காக நான் தேவனை விட்டுவிட மாட்டேன். நான் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக அழைத்த தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்க முடியாது. பிகாஸ் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்கிறதுல மிக தெளிவாக அங்கே அவர் செயல்படுகிறத பார்க்கிறோம். எசேக்கியல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17 22 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இவர்களுக்கு நான் புதிய இருதயத்தை தருவேன், இவர்கள் இருதயத்தில் என்னுடைய பிரமாணத்தை எழுதுவேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். எசேக்கியல் 11:17 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி, அவர்கள் அங்கே வந்து அதில் சி என்று அழைக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். சி என்று அழைக்கப்படத்தக்கதும் அப்படின்னு என்ன தெரியுங்களா? இது சீன்னு அதில் இருக்குது, சி அப்படின்னு சொல்கிற அசிங்கம், அவற்றையும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன். They will remove all the detestable things out of that place. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சி என்று அழைக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is calling you out to live a life that is pleasing to Him. அவருக்கு பிரியமாய் இருக்கிற வாழ்வு நமக்கு இது அப்படியே ரெண்டையும் பிரிச்சுடுறோம். ஓகே, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற வாழ்க்கை கரெக்டு, ஆனால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? அவர் தனக்கு பிரியமான பாதைன்னு சொல்லும் பொழுது நல்லா விளங்கி கொள்ளணும், சகலமும் அவருக்கு உட்பட்டு இருக்கிறது. He is not coveting anything. அவர் இச்சிக்கும்படியாக ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் படைத்த தேவன் அவர், சகலமும் அவருக்குட்பட்டது, சகலமும் அவருக்கென்றும் அவராலும் இருக்கும்போது அவர் எதை பற்றி இங்கே ஆசைப்படணும்? நத்திங். பட் தென் வாட் இஸ் ஹிஸ் டிசைர்? அவர் எதற்காக ஆசைப்படுகிறார்? இஸ் லுக்கிங் ஃபார் யோர் லைஃப் அண்ட் மை லைஃப். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க ஆசைப்படுகிறார். His desire is to bless us. நம்மை ஆசீர்வதிப்பது, நித்திய வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பது, பரிபூரண வாழ்வை நமக்கு பரிசளிப்பது. ஆகையினால நான் தேவனுடைய வழியை பின்பற்றும் பொழுது நான் தேவனுடைய வழியை பின்பற்றும் பொழுது அதனோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருகிறார். பூரண வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். அப்போ என் கட்டளைகளை அவர்கள் இருதயத்தில் நான் என்ன செய்வேன்? எழுதுவேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான அதாவது கல்லான இருதயம் ஏன்னா கீழ்ப்படியாமையின் இருதயத்தை எடுத்து போட்டு கீழ்ப்படுகிற மென்மையான இருதயத்தை அவர்களை உண்டு பண்ணுவேன். அவர்கள் எனக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் சீ என்று சொல்லுகிற காரியத்தை என்ன செய்யக்கூடாது? உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சாரி,
உன் தலையின் மேலே அந்த இரத்த பலியை சுமர பண்ணுவேன் என்று எச்சரிக்கிறார். எரேமியா 31:33 வாசிப்போமானால், அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப சொல்றார், ஐ வில் பி தேர் காட் அண்ட் தே வில் பி மை சில்ட்ரன். அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள், என் ஜனமாய் இருப்பார்கள். இதை தான் சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டது கிறிஸ்தவ மதத்தை பற்றி கொள்வதற்காக அல்ல. சரியா? இதை தயவு செஞ்சு ஆழமாக கருத்தில் கொள்ளுங்க. ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவதற்காக அல்ல, மாறாக தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு தானே தவிர மதம் மாற்றுவதற்கு இல்லை. நம்முடைய இருதயத்தை தேவன் பால் திருப்பும்படியாக, நம்முடைய இருதயத்தை அசிங்கத்திலிருந்து, இச்சையிலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து தேவன் பால் திருப்பும்படியாக கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எபிரேயர் 8:10 சொல்லுது. அதே வசனம் எரேமியாவில் நான் வாசித்த அதே வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பாங்க. அவருடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அவர் விரும்புகிற வண்ணமாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். கொலோசியர் 3:00 அப்படி நான் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:9, 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன செய்யுங்க, களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை உருவாக்கின தேவன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்ற ஆசைப்படுகிறார். யார் என்னுடைய சாயலில் இருப்பா? என்னுடைய சாயலில் யார் இருப்பா? என் பிள்ளை தான் இருப்பான். கரெக்டா? அப்போது தேவனுடைய சாயலில் யார் இருப்பா? தேவனுடைய பிள்ளைகள். நாம் படைப்புகள். நாம் எப்படி தேவனுடைய பிள்ளையாக முடியும்? We are creation. How can we become the creator's children? Impossible. And therefore creator became man. படைத்தவர் படைப்பாக மாறி உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இன்னும் ஆழமாக சத்தியத்தை கொண்டு போய் பேசலாம். அதை குறித்து பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். முன்னாடி இந்த உலகத்தின் பாவ சுபாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். 5ஆம் வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்னு படிச்சிங்கன்னா தப்பாயிடும். விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். 7ஆம் வசனம், நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஐயா, இன்னைக்கு நீ அழைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிற. மறந்துடாத, ஒரு காலத்தில் நீ அங்கே இருந்த பொழுது அவர்களை போல அதை செய்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையை போல நடந்து கொள். தேவனுடைய பிள்ளையை போல, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியாக நடந்து கொள். பக்கிங்ஹாம் பேலஸில் வாழணும்னா இன்னைக்கு வில்லியம்ஸ் வந்துட்டார் வெளியே. ஏன் தெரியுமா? வில்லியமும் மேகனும் தங்களுடைய பிரின்ஸ் பதவியை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? இஃப் யூ ஆர் அ பிரின்ஸ், யூ ஹேவ் டு பிஹேவ் லைக் அ பிரின்ஸ். சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ ஒழுங்குகள் இருக்குமானால், அழியாத நித்திய தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்ம எப்படி வாழணும்?
சரிங்களா? 3 காரியங்களை பார்த்து நான் முடிக்கிறேன். 3 காரியங்கள். தேவ மனுஷனின் பற்றுகள் எப்படியாக இருக்க வேண்டும்? உலக மனுஷன், அதாவது மனமாற்றம் இல்லாதவனுடைய பற்றுகள் இச்சையின் வாழ்வாக இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். தேவ மனுஷனுடைய பற்றுகள் எப்படி இருக்கும்? மேலானவைகளை, பூமியில், 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்க. அப்போ பூமியில் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணுவேன். பூமியில் தானே இருக்கிற, ஏன் பூமியில் எதுவுமே பண்ணக்கூடாதானா, சாப்பிடக்கூடாதா, தூங்கக்கூடாதான்னா அப்படிலாம் இல்லை. தட்ஸ் நாட் த கேம். பட் நீ பூமியின் சுதந்திரவாளியாக இருந்து விடாதே. நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இது தற்காலிகமான ஒரு கூடாரம், நான் நித்திய வீட்டிற்கு நேராக கடந்து செல்கிறேன், இது என் நிரந்தரம் இல்லை. அப்போ இந்த உலகமாகிய இந்த கூடாரத்தில் நம்ம தங்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஒத்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாது. மேலானவைகளை நான் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2ஆவதாக பரிசுத்தமானவைகளை சிந்திக்க வேண்டும். என்ன சிந்திக்கணும்? பரிசுத்தமானவைகளை சிந்திக்க வேண்டும். பரிசுத்தமாக நம்முடைய சிந்தனை, நான் நல்லா சொல்கிறது விளங்குதுங்களா? நான் பரிசுத்தமானவைகளை செய்யுங்கன்னு சொல்ல, நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? சிந்தையில் பரிசுத்தமாகணும். இல்லை, சிந்தையில் கர்ம வினைகள் என்னுடைய செயலை மாத்திரம்தான் குறிக்கிறதாக இருக்குது. ஆனால் இயேசுவானவர் சொன்னது கர்மாவை பின்பற்றுவேன்னு சொல்ல, உன் இருதயத்தை, உன் சிந்தையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன்னு சொன்னார். அவர்கள் சிந்தையிலே தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் இருதயத்திலே சூடு உண்டவர்கள். செயல்களில் மாத்திரம் இல்லை, உள்ளந்திரியங்களை பார்க்கிற தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மேலானவைகளை நாட வேண்டும். எதை நாடணும்? மேலானவைகளை நாடணும், பரிசுத்தத்தை தேடணும், நித்தியமானவைகளை தொடரணும். எதை தொடரணும்? நித்தியமானவைகளை தொடரணும், அநித்தியமானவைகளை அல்ல. பொன் வெள்ளி பொக்கிஷங்கள் எல்லாம் அழிந்து போகும், அழியாத நித்திய தெய்வ வார்த்தையை தேடுகிறவர்களாக, நாடுகிறவர்களாக, அண்டிக் கொள்கிற தேவனோடு கொண்டு இருக்கிற நித்திய ஐக்கியத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். நித்தியமானவைகளை தேட வேண்டும். I give you a choice. There are 2 set of life that you can live. There are 2 set of choices that you can make. You can make this choice, choose option A. or option A கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன் ஏல யூ வில் என்ஜாய் ஃபார் த டெம்பரரி லைஃப். இப்போதைக்கு ஜாலியாக இருக்கக்கூடிய, என்ஜாய் பண்ணலாம். யூ வில் ஆல் த ப்ளஷர்ஸ் வில் பி யோர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆன் தி அதர் சைட் யூ ஆல்சோ ஹேவ் another லைஃப். அது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதாவது அனுபவிக்கும் போது அதில் இன்பம் கிடைச்சிரும். ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை பைத்தியக்காரனாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்வோமானால், இந்த மேலான பரிசுத்தமான நித்தியமான வாழ்வை தெரிந்து கொள்வோமானால், கர்த்தர் நித்திய ஆசீர்வாதத்தை கட்டளை எடுத்தார வல்லவராக இருக்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில் ஒரு உதாரணம். இந்த ரோ என்ன பண்ணார், கடந்து போயிட்டார். அப்பா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி காட்டு விலங்குகளிலிருந்து தப்பித்து மிசோரம் போய் படிக்கிறாரு. அதன் பிறகு மத்திய இந்தியாவுக்கு வந்து லக்னோ நினைக்கிறேன், லக்னோவில் வந்து படிக்கிறாரு. அங்கே படிச்சுட்டு இங்கிலாந்தில் போய் இறையியல் படிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அமெரிக்காவில் போய் கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் கற்றுக்கொள்ளுகிறார். 25 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்து திரும்ப வருகிறார். பல தேசங்களை கடந்து போனார், பல மக்களை கடந்து போனார், பல கலாச்சாரங்களை கடந்து போனார். ஆனால் வாழ்க்கையில் எதற்காக ரோ பிடிக்கப்பட்டாரோ அதை மாற்றவே இல்லை. 1927 அவர் பிறந்தார். 2015 அவர் மரித்து போனார். ரோச்சுங்கா புடைட்டே என்கிற இந்த மனிதன் கிட்டத்தட்ட 20 மில்லியன் வேதாகமங்களை உலகம் முழுவதும் பல மொழிகளில் மொழிபெயர்த்து கொடுத்தார். 88 வயதில் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். பூரண வாழ்வு. 10 வயசு பையன் அப்பா கூப்பிட்டு அனுப்புகிறாரு, காட்டு வழியாக போ, யானை வரும், பிசாசும் வருவான். யானைக்கு எப்படி தப்பிக்கணும்னு அப்பா கற்றுக் கொடுத்தாரு, பிசாசுக்கு எப்படி
பாவத்தில் விழாதபடி பிசாசுக்கு எதிர்த்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதை கற்றுக்கொண்ட இந்த தெய்வ மனிதன் 25 ஆண்டுகள் குடும்பத்தை விட்டு தூரமாக போனாலும் பல காரியங்களை அவர் கடந்து வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். அவர் கோடிக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறி போனார். உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பின்னிட்டு திரும்பி பார்ப்போமானால் நாம் அழிந்து போவோம். பழைய கீழ்ப்படியாமையின் வாழ்க்கைக்கு, பழைய வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயம் தேடிக்கொண்டு இருக்கிறதா? What is the desire of your heart? Are you desiring your old ways or are you on the sail with a new way? புதிய வாழ்க்கையை தொடர்கிற பயணத்தில் இருக்கிறீங்களா? பின்னிட்டு திரும்பி பாராதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, நம்முடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற அந்த பூரண வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. உம்மை அல்லாமல் வேறு ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் செபிக்கிறோம், உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். நாங்கள் விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்க இந்த புதிய வாழ்வை புதிய ஆவியினாலே, புதிய தெய்வ பலத்தினாலே கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எங்களால் முடியாதுப்பா, ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அந்த விசுவாசத்தினாலே இந்த ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் படைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.